ஒரு அறிஞர் சொல்வது போல, "வாழ்கிறவன் வாழவில்லை, வாழ வைக்கிறவனே வாழ்கிறான்" அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்லுவார். குறிப்பாக இந்த இம்பல் அவார்டிங் பாடி மற்றவருடைய குழந்தைகளுடைய கனவுகளை வாழ வைத்து, அவர்களை நாளை ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இந்த சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில், ஒரு தீர்மானத்தில் அதற்குரிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் இம்பல் அவார்டிங் பாடியினுடைய செயற்பாடுகள் குறித்து பார்த்து கொண்டிருந்த போது, அனசர் கதைக்கின்ற போதும் அவார்டிங் சம்பந்தமாக சில விஷயங்கள் சொன்னார்கள். எப்படி தரப்படுத்தி இருக்கிறோம் என்பதை பற்றி சொன்னார்கள். எந்த மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். அதேபோல ரிஸ்கான் சார் சொல்லுகின்ற பொழுதும் சில விஷயங்களை சொன்னார்கள். இப்போது இந்த கேள்வியை நாங்கள் ரினா சார் அவரிடம் முன்வைக்கிறோம். குறிப்பாக இந்த அவார்டிங் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது என்ன வகையான தரப்படுத்தல்கள் அதிலே இருந்தது, எப்படியாக அதை நீங்கள் தரம் பிடித்து கொண்டீர்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவை எங்களுடைய நேயர்களுக்கு வழங்குங்கள். நன்றி லுக்மான் ஹக்கீம் சார் அவர்களே. உண்மையிலேயே நாங்கள் எங்களை இந்த அவார்டிங் பாடி சம்பந்தமாக நான் ஒரு சின்ன ஒரு சார்ட்டை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் நாங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து ஒரு புள்ளையை உள்வாங்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பில் 127 புள்ளிகளுக்கு மேற்பட்ட புள்ளிகளை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் என்னோட மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருந்தது. அப்போ அந்த 127 புள்ளிகளையும் வந்து எடுத்த ஒரு மாணவன் வந்து எங்களோட இந்த அவார்டிங்க்கு வந்து ஃபோர்ட் எம்பவர்மெண்ட் அவார்டிங்க்கு இணைந்து கொள்ள இயலும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மாணவர்களை எப்படி தரம் பிரிக்கிறது, அவர்களுக்கு வந்து எப்படியான அவார்டுகளை வழங்குறது, அந்த அவார்டுகளை வந்து எப்படி வலுவூட்டுறது, அதோட குவாலிட்டியை வந்து நாங்கள் எப்படி அமைக்கிறது என்ற விஷயங்களை வந்து எங்களோட மீட்டிங்ஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு சரியான ஒரு முறையில் ப்ரொப்போசலாக எழுதப்பட்டு இந்த சார்ட் தான் இங்கே வந்து இருக்கிறது. சில நேரம் உங்களுக்கு இதை பார்வையிட முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது வெட்டுப்புள்ளியில் இருந்து மேல், அதாவது 8 புள்ளியிலிருந்து 10 புள்ளிகள் எடுக்கின்ற மாணவருக்கு வந்து 3 ஸ்டார் கேட்டகரியில் தான் வந்து அவங்கள நாங்கள் எங்களோட இதில் வந்து அவார்டிங் இந்த கேட்டகரியாக எடுத்தோம். வெட்டுப்புள்ளியிலிருந்து 20 புள்ளிகள் போகிறவங்க வந்து 4 ஸ்டாண்டும், 30 புள்ளிகள் போகின்ற வந்து 5 ஸ்டாண்டும், அதுபோல் வெட்டுப்புள்ளியிலிருந்து 40 போகின்றதோ 50 போகின்றதோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அவங்களோட ஸ்டார் ரேங்கை வந்து பிரிச்சிருந்தோம். அப்போ 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார், 7 ஸ்டார் லெவல் வரைக்கும் வந்து அதில் பிரிச்சிருந்தோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட மத்தியில் ஒரு கேள்வி எழும்பிச்சு, வெட்டுப்புள்ளிக்கு மேல் எடுத்தவங்களுக்கு மட்டும்தானே நாங்கள் இப்போ அவார்டிங் கொடுக்க போகிறது. அப்போ இந்த வெட்டுப்புள்ளியை நோக்கி படித்த மற்ற புள்ளிகளும் இருக்கிறாங்களே, சில நேரம் வந்து அந்த அந்த புள்ளைக்கு வந்து அந்த வெட்டுப்புள்ளி எடுக்க இயலாமல் போயிருக்கு. அப்படியான ஒரு நிலைமையில வந்து படித்தவங்க இப்போ 147 உதாரணமாக வெட்டுப்புள்ளின்னு சொன்னால், இப்போ 146 எடுத்த புள்ளையை மீக்கலும், 130 எடுத்த புள்ளையை மீக்கலும். பட் அந்த புள்ளையோட கோல் கூட இந்த வெட்டுப்புள்ளி அடையணும் என்ற நோக்கத்தில் அவர் படிச்சுப்பார், அவரோட எஃபர்ட்டை வந்து போட்டுப்பார். அப்போ அவரையும் நாங்கள் பாராட்டி ஆகணும்ன்றது எங்களோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து நாங்கள் கலந்துரையாடி வெட்டுப்புள்ளிக்கு கீழே 10 புள்ளிகள் எடுத்தவங்களுக்கு வந்து 2 ஸ்டார் என்றும், அதுக்கு கீழே 10 புள்ளிகள் எடுத்து, அதாவது வெட்டுப்புள்ளியிலிருந்து 20 புள்ளிகள் கீழே எடுத்தவங்களுக்கு வந்து ஸ்டார் அவார்டு என்றும் 127 என்ற அந்த நம்பர் எடுத்தோம். அப்போ இந்த 127க்கு மேற்பட்டவங்க எல்லாரும் வந்து அவார்ட் பண்ணப்பட்டாங்க. 260 புள்ளிகளும் வந்து இந்த 127லிருந்து 188 வரை 7 ஸ்டார் வரைக்கும் எடுத்த புள்ளிகள் வந்து எங்கள்கிட்ட இந்த லாஸ்ட்டாக நடந்த அந்த BMICH அவார்டிங்கிட்ட வந்து அவார்ட் பண்ணப்பட்டாங்க. அப்போ அதுலேயும் நாங்கள் மெடல்ஸ் எல்லா புள்ளிகளுக்கும் வந்து மெடல்ஸ் கொடுத்தோம். அதே மாதிரி எல்லா புள்ளிகளுக்கும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தோம். அந்த சர்டிஃபிகேட்ஸ்லேயும் மெடல்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கும் கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து. உதாரணமாக சொல்லப்போனால் எங்களை இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே அனசர் அவர்கள் எனக்கு மிச்சம் இலகுவாக்கி தந்தார். வந்து அவர் சில விஷயங்களை வந்து நிறைய சொல்லித்தார். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு நாங்கள் இதோட கண்டென்ட்ஸ் எழுதப்பட்டு, இதை டிசைனிங் பண்ணப்பட்டு, இதை மறுகாலம் திரும்பவும் இதில் இருக்கிற விஷயங்களை வந்து திருத்தி அமெண்ட் பண்ணி நிறைய ஒரு வேலை வந்து ஒவ்வொரு இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாலேயும் இந்த மெடல்களுக்கு பின்னாலேயும் இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 127லிருந்து வெட்டுப்புள்ளி வரைக்கும் எடுத்த புள்ளிகளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்ற சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் கொடுத்தோம். அப்போ வெட்டுப்புள்ளிக்கு மேலே 30 புள்ளிகள் வரை எடுத்தவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்தோம். அப்போ வெட்டுப்புள்ளிக்கு மேலே 30லிருந்து மேலே போகக்கூடிய புள்ளிகளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப்
அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்ற சர்டிஃபிகேட் வந்துட்டு நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அப்போ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ல உண்மையிலே பார்க்கலும் இந்த ஸ்டாம்ப் ரெட் கலர் ஸ்டாம்ப் கூட இந்த இடத்துல நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணின பிறகு ஸ்க்ரீன் பிரிண்ட்ல தான் இந்த சர்டிஃபிகேட்ல இந்த ஸ்டாம்ப் கூட அடிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த அவ்வளவு நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் அதோட குவாலிட்டியை எந்தெந்த இடத்துல எங்களுக்கு கூட்டேலுமன்றதை நாங்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு மீட்டிங்லையும் நாங்கள் ஆராயிரோம், அதை பேசுகிறோம், அதை பற்றி பேசுகிறோம். இந்த பிள்ளைக்கு இந்த அவார்டு, இந்த சர்டிஃபிகேட், இந்த மெடல் போய் சேர்றது அவருக்கு எவ்வளவு பிரயோசனமாக இருக்கணும். உண்மையிலே சில சமூக வலைத்தளங்களில் லுக்மான் ஹக்கீம் சார் சிலவங்க கதைச்சிருந்தாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மெடலையும் சர்டிஃபிகேட்டையும் ஒரு கம்யூனிகேஷன்லையோ எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து வீட்டில் வச்சு அழகு பார்க்கலாம் தானேன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஏலான்னு சொல்லலை, அதுவும் அவங்களுக்கு சின்ன கஷ்டம் தான் போகும். இருந்தாலும் அந்த புள்ள எப்படியான ஒரு இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த இடத்துல வச்சு இந்த விஷயத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்கொள்ள உண்மையிலே அந்த வீட்டில் போய்த்து அந்த புள்ள அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு விளங்கும். அதில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங், அந்த பிள்ளையோட எத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்க, என்ன அவார்டிங் கேட்டகரியில் அவங்க அவார்ட் பண்ணப்பட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் வந்து நின்று பார்த்து முறைப்படி அதை முறையாக அமைத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து உண்மையிலே கொடுத்தோம். அப்போ அது மாதிரி தான் அதில் இப்போ அவார்டிங் கேட்டகரி டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் சார். இப்போ இந்த 7 ஸ்டார் எடுத்த ஒரு பிள்ளைக்கு வந்து நின்று சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்குது, மெடல் கொடுக்கப்பட்டிருக்குது, அவருக்கான ஒரு ட்ராஃபி கொடுக்கப்பட்டிருக்குது, அதுபோல் அவருக்கு வந்து நின்று ஷீல்டு ஒன்றும் கொடுத்து அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் பெரிய ஒரு எஃபோர்ட் ஒன்றை போட்டிக்கிறாரு. அவரோட வெட்டு புள்ளி வந்து 147, ஆனால் அவர் எடுத்திக்கிற மார்க்ஸ் வந்து 188. பெரிய ஒரு எஃபோர்ட், நல்லா படிச்சுக்கிறார். அப்போ அதை அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் மிச்சம் பாடுபட்டிருக்கிறார். அப்போ அவரை பாராட்டியே ஆகும். அப்போ அது மாதிரியான ஒரு பிள்ளைய ஸ்கூல் மட்டத்திலையும் வீட்டு மட்டத்திலையும் பாராட்டுறது என்றது வந்து அந்த பிள்ளைய பொறுத்தவரையில் உண்மையில் என்னை பொறுத்தவரையில் போதா, எங்களை பொறுத்தவரையில் போதா. அந்த 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 பிள்ளைய இது மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து பாராட்டுறது தான் பொருத்தம்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அது மாதிரி தான் இந்த மெடலிஸ்ட் எடுத்தாலும் உண்மையிலே இன்றைக்கி அந்த நிறைய பேர் பேசினது போல் இந்த மெடலையும் உங்களுக்கும் பார்க்கலாம் சார். இந்த மெடலை இது அந்த சும்மா ஒரு மெடல் எடுத்து அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு காமனாக அடிக்கப்பட்ட ஒரு மெடல் இல்லை. இதில் இந்த ரிப்பன் எடுத்து பார்த்தாலும் சார், இதில் இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெட் எஃபோர்ட் எம்பவர்மெண்ட் அவார்ட் 2023 இதில் டெக்ல கூட அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த மெடலில் ஃபுல்லாக அழகான முறையில் என்கிரேவ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு புள்ளையிடையும் பேர் இதில் பதிக்கப்பட்டிருக்குது. அந்த புள்ளைக்கு யுனிக்கான ஒரு ஐட்டத்தை நாங்கள் கொடுக்கணும் என்ற அந்த நோக்கம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அப்போ இந்த இம்பல் அவார்டிங் பாடியோட லோகோவோட புள்ளையோட பேர் பதிக்கப்பட்டு புள்ளை எத்தனை மார்க்ஸ் எடுக்கப்பட்டவர் என்ற விஷயம் வந்து பதிக்கப்பட்டு மெடல் ஆஃப் ரெக்கக்னிஷன், அதாவது என்ன டைப்ல எந்த கேட்டகரியில் இந்த மெடல் அவங்களுக்கு கொடுக்குறோம்ன்றத அழகான முறையில் இதில் பதியப்பட்டு எத்தனை ஸ்டாரில் இந்த மெடல் எடுக்கிறாங்க, அதாவது எந்த இடத்துல வச்சு இந்த அவார்டிங் அவங்களுக்கு கிடைச்ச என்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த மெடல் மூலம் வந்து நின்று என்றைக்கும் அவங்கள்ட்ட ஒரு அழியாத ஒரு சிம்பலாக வந்து அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் வந்துட்டு கருத்தில் எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மேக்சிமம் அவங்க போட்ட அந்த ஃபோட்டோக்கான பாராட்டை கொடுக்கணும்ன்றது தான் எங்கள் நோக்கத்தில் இருந்துச்சு. அது மாதிரி அந்த மெடல் கேட்டகரியில் வந்துட்டு ப்ரான்ஸ் மெடல், சில்வர் மெடல், கோல்டு மெடல் நாங்கள் ஒவ்வொரு சைடையும் வந்துட்டு பிரிச்சிருந்தோம். அதுபோல் ஷீல்டு கொடுத்த பிள்ளைகளுக்கும் வந்துட்டு ஷீல்ட்லேயும் பார்க்கலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த புள்ளகள் எல்லா டீட்டெயிலும் வந்து தனித்துவமாக போடப்பட்டு பேர்ல இருந்து மார்க்ஸ்ல இருந்து போடப்பட்டு அவங்கள வாழ்த்துறதுக்கான ஒரு செய்தியும் இதில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. உண்மையிலே ட்ராஃபி வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு சாம்பிள் ட்ராஃபி கிடைக்கல. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எனக்கு இது பேக்கில் இருந்து கிடைச்சது. நான் இதில் கதைக்கணுமெண்ட் வந்த விஷயமும் இல்லை, இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு பிழைச்ச ஒரு சின்ன விஷயம். நாங்கள் இந்த ட்ராஃபி எல்லாம் வந்து அதுக்கான பெயர்கள் அந்த நேம் டேக் போடுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் உண்மையிலே எங்களுக்கும் அது விளங்காமல் போன ஒரு சின்ன ஒரு தவறுதலான நாங்கள் இந்த ட்ராஃபீஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சது பிறகு ஒரு சின்ன ஒரு எழுத்துப்பிழை, இந்த சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ்ன்றதுல ஒரு சி மட்டும்தான் குறைச்சிடும். எங்களுக்கு தேவையாக இருந்தால் இது அப்படியே அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம்.
இருந்தாலும் அந்த சியை கூட நாங்க பிழையாக கொடுக்க கூடாது என்ற நோக்கம், அதையும் மாற்றி சரி பண்ணித்தான் இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் என்ற அந்த நோக்கம் எங்கள்கிட்ட இருந்து திரும்பவும் அந்த ட்ராஃபீஸ்ல இருந்த எல்லா நேம் பிளேட்டும் மாற்றப்பட்டு திரும்பவும் பிரிண்ட் பண்ணப்பட்டு அதில் ஒட்டப்பட்டு ஒரு கடைசி சந்தர்ப்பத்தில் ஒரு வேலையாக அதை நாங்கள் எடுத்து செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து உண்மையிலே கொடுத்தோம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த அவார்டிங் கேட்டகரிஸ் வந்து நாங்கள் செய்யப்பட்டு இருந்தோம். உண்மையில் மிக தெளிவான ஒரு விளக்கம். குறிப்பாக எந்தெந்த வகைப்படுத்தலின் கீழ் மாணவர்களுக்குரிய அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வினாசர் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். குறிப்பாக இந்த அவார்டிங் செரமனியை பொறுத்தவரையில் இதனுடைய ஒரு பெரிய பங்களிப்பு அல்லது பங்காளர்களாக இருக்கிறவர்கள் அந்த விருதை பெற்ற குழந்தைகளுடைய சிறுவர்களுடைய பெற்றோர்கள். அந்த சிறுவர்களுக்கு போவதற்கான ஆசை இருக்கும், சில போது ரொம்ப தூரத்திலிருந்து வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனாலும் அதற்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ண வேண்டியவர்கள் பொருளாதார ரீதியாக இருக்கலாம், மோட்டிவேஷனாக இருக்கலாம். இந்த இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிட்டே ஆக வேண்டும் என்கிற ஒரு உந்தலாக இருக்கலாம். அதை தர வேண்டியவர்கள் பெற்றோர்களுடைய ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய பார்வையில் இந்த அவார்டிங் செரமனி என்கிற விஷயம், இந்த இம்பல் அவார்டிங் பாடியினுடைய இந்த அவார்டிங் செரமனி என்கிற விஷயம், BMICHல நடந்த இந்த நிகழ்வு எப்படி பார்க்கப்பட்டது? இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்காக என்னுடைய ரிஷாட் சார் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஒரு முக்கியமான கேள்வி லுக்மாக்கும் செய்து நோக்கி கேட்டது. நான் இந்த இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் ஒரு டைரக்டராகவும் அன்றைய தினத்தில் அந்த நிகழ்ச்சியை சம்பூர்ணமாக எனக்கு வழங்கப்பட்ட டாஸ்க்கு நான் செய்ய போகல. நான் அந்த இடத்துல 2 நிலையில் நடிகராக நடிக்க வேண்டிய கட்டம் வந்தது. என்னன்னு சொன்னால், உளவியலாளர் சொல்லுவாங்க தேவைகள் அடிப்படை தேவைன்னு சொல்லுவாங்க, உணவு, உடை, உறையுள். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு அன்பு, பாதுகாப்பு, அதுக்கப்புறம் கணிப்பு என்ற தேவை இருக்குது. இந்த 6 தேவைகளும் ஒரு உயிர் மரணிக்கும் வரையில் அந்த உயிருக்கு தேவை என்று உளவியலாளர் மிக தெளிவான கருத்து. அந்த அடிப்படையில் எங்களோட இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெட் இந்த 6வது கான்செப்டை சரியாக BMICHல செஞ்சது என்ற ஒரு பூரணமான கான்செப்டில் நான் ஒரு பெற்றோராக இருந்தாக்க 100% மார்க்ஸ் கொடுப்பேன். என்னன்னு சொன்னால், அல்லாவுடைய பெரிய உதவி, எங்களோட முயற்சி கிடைச்ச பெரிய வெற்றி தான் என் 3 குழந்தைகளும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நான் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்ட டாஸ்க், அந்த 2 ப்ரோக்ராம்லேயும் அந்த BMICH ஹோலுக்குள்ளே இருந்து இந்த குழந்தைகளோட அவார்ட் நடக்கும் பொழுது அவங்கள ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுருச்சு. ஆகவே நான் A to Z அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் 3 பிள்ளைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ் பண்ணின ஒரு மகிழ்ச்சியான பேரண்ட்டாக நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சந்தர்ப்பத்தில் ஆனந்த கண்ணீரும், எங்களோட இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியால் ஒரு சிறந்த அழகான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது என்ற மகிழ்ச்சியின் ஆனந்த கண்ணீரும், 3 பிள்ளையும் பாஸ் பண்ண வைத்தும் எங்களுக்கு இதை மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு டாஸ்கோடு இயக்கூடிய ஒரு ஏதோ ஒரு அமைப்பால் இது மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு இடத்துல வச்சு என்ற ஒரு குழந்தையாவது கௌரவிக்கப்படவில்லையே என்ற அடிப்படையில் கவலையான கண்ணீர் வந்தது. எனவே இது போன்ற எத்தனையோ பெற்றோர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். சில வேளை மூத்த பிள்ளைய பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு இது போன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட அழகான முறையில் பரிசு கிடைக்கல கவலைப்பட்ட பெற்றோர்களும் அந்த கூட்டில் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்த பிள்ளைக்காக இந்த நிகழ்ச்சி கிடைச்சி என்று ஆனந்த கனிவரிச்ச பெற்றோரும் இருக்கலாம். எனவே என்னை பொறுத்தவரையில் மிகவும் அழகாக கட்டுக்கோப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் ஒரு அரசாங்க பாடசாலையின் ஒரு ஆசிரியர், 22 வருட காலமாக ஆசான் சேவை இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில்
ஒரு ஆண்டுக்கு பல்வேறு வகையான விழாக்கள் வைபவங்கள் நடக்கும், ஏதோ ஒரு போய் நடக்கும். அந்த COVID-19 காலப்பகுதி நடக்காவிட்டாலும் பிற்பகாலம் நடக்கிறது. நாங்கள் அதற்காக வேண்டி எத்தனையோ வகையான ஸ்டாஃப் மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங், டிஸ்கஷன் எடுத்து செய்தாலும் பிறகு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் எடுக்கும் பொழுது 100% சக்ஸஸ் ஃபங்க்ஷன் சொன்னது மிகவும் குறைவு. ப்ரைஸ் கிவினை பொறுத்த வரையில் சில வேளை நாங்கள் பேரை வாசிக்கும் பொழுது வேற புள்ள வந்துடும், அல்லது அந்த புள்ளைய பேருக்கு ஏற்ற சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துப்பட்டிருக்காது, அந்த ட்ரொஃபி மாறிப்பட்டு கொடுத்துப்பட்டிருக்கும். அப்போ இன்னொரு புள்ள பேரை வாசிக்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் மீட் நேரத்தில் சில ஈவெண்ட் நடக்க போக்கள் அந்த புள்ள அந்த ஏரியாவில் இருக்காது. நாங்கள் ஆசிரியர் அடிப்பில் இல்லை, ஆசிரியர் அடிப்பில் நாங்கள் ஓடி போய் அந்த குழந்தைய கூட்டி வந்திருப்பது நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஸ் நான் கண்ட ஒரே ஒரு பெரிய நிகழ்ச்சி சொன்ன காரியம், அந்த புள்ளையோட பேரை அந்த அறிவிப்பாளர் கம்பீரமாக அழகாக வாசிக்கப்படும் பொழுது இந்த 2 திரையிலையும் அந்த புள்ளோட ஃபோட்டோ போடப்படுது, கீழே பேர் போடப்படுது, இம்பால் என்வரன்மெண்ட் பொட்டியில அந்த லோகோ போடப்படுது. அனைத்து பேரண்ட்ஸுக்கும் அந்த புள்ள ஸ்டேஜுக்கு அந்த எவார்டு எடுக்க வரும் பொழுது அந்த அழகிய குழந்தையிட ஃபோட்டோ அந்த 2 பேரண்ட்ஸுக்கு அந்த பாதுகாவலர் பார்க்கக்கூடிய இருக்குது. அதில் எந்த மாற்றம் நடக்குது இல்லை. இங்கே அலௌன்சர் பேர் வாசிக்கிறாங்க, அங்கே அந்த எஃபோர்ட் பொடி சீரோட அந்த 2 ஃபோட்டோவும் போடப்படுது, அந்த குழந்தை அவரத்துக்கு வருது, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கப்படுது. இது ஒரு கோச்சு போட்டி மாதிரி இப்படி நடந்து கொண்டு நான் பார்த்தேன். இது இந்த கம்பெனியில் நான் ஒரு ஆசானாக கண்ட 100% சக்ஸஸ் ஒரு நிகழ்ச்சி. எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் இதை மாதிரி இந்த மாணவர்கள் ஒரு சிறந்த இடத்துல கட்டுக்கோப்பான முறையில் ஒரு அனுபவ ரீதியாக வழங்கப்பட வேண்டும் என்று நானும் ஆசைப்படுறேன். எனவே இந்த நிகழ்ச்சி பெற்றோரை பொறுத்தவரையில் 100% சக்ஸஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறதுல எந்த விதம் ஐயம் இல்லை. அதே நேரத்தில் எங்களோட கெஸ்ட்மார் வந்த நேரத்தில் ஒரு சீஃப் கெஸ்ட் பேசினாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷனை நான் எங்களோட அறிவிப்பால் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களோட அந்த ஏஜில் இவங்க இவ்வளோ டிகிரிஸை ஹவு டு கேட்ச் இட், அவங்க எப்படி அதை எடுத்துக்கொண்டாங்கன்னு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவங்க அந்த கல்விக்கு அவங்கள பூர்ணமாக அர்ப்பணிச்சது விலகிச்சுது. அவங்களோட இப்படி சொல்கிறாங்க, எனக்கும் ஏண்ட கல்வி காலத்தில் எனக்கும் இது மாதிரி ஒரு அழகிய ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அவார்ட் கிடைச்சிருந்தால் நான் இதையும் விட குறைந்த வயதில் இதை விடவும் வேகமாக என் அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கலாம் என்று அவங்க டாக்டர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க. அந்த கருத்து 100% உண்மை என்பதை ஒரு பேரை சரிப்பதாக உணர்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த எஃபோர்ட் இந்த ப்ரைவேட் பாடி கம்பெனியிட இந்த நிகழ்ச்சி ஒரு பேரண்ட் அடிப்படையில் 100% சக்ஸஸ் ப்ரோக்ராம் என்று நினைக்கிறேன். இந்த 100% சக்ஸஸ் ப்ரோக்ராமை நடத்தி முடிக்க எங்களோட டாக்டர்ஸ் அனைவருக்கும் சக்தியையும் அறிவு அந்த அல்லாவுக்கும் முதற்கான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக அந்த விஷயத்தை சொல்லுகிற போது தான் எனக்கும் ஞாபகம் வருகிறது. சில இடங்களிலே இந்த மாணவர்கள், அதாவது தன்னுடைய பிள்ளைகள் ஒரு பட்டத்தை பெறுகின்ற பொழுது, அல்லது ஒரு பரிசிலை பெறுகின்ற பொழுது, அல்லது ஒரு அவார்டிங்கை பெறுகின்ற பொழுது அந்த பெற்றோர் அடைகின்ற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு ஆனந்த கண்ணீர் மாத்திரம்தான். அதை சொல்வார்கள், இந்த ஒரு மனிதனால் இனி எந்த இமோஷனையுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் வெளிப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம் கண்ணீர் மாத்திரம்தான், அந்த ஆனந்த கண்ணீர் மாத்திரம்தான். ஆனால் சில போது நாங்கள் பார்க்கலாம், இப்போ இது நீங்கள் எல்லா மாணவர்களையும் இயன்ற வரைக்கும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கான சரியான தரப்படுத்தல் முறைமையை கைக்கொண்டு அதுக்குரிய சரியான திட்டமிடல்களோடு அதை செய்திருக்கிறீர்கள். ஆனால் நான் கூட இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நான் கூட சொல்லுவேன், நாங்கள் படிக்கிற காலத்திலோ, நாங்கள் படித்த காலத்திலோ, அல்லது நாங்கள் நிறைய எங்களால் முடியுமான வரைக்கும் ஒரு துறையிலே முன்னேறி போன காலத்தில் ஒருபோதும் எங்களுக்கான அவார்டிங் செரமனி என்கிற விஷயமோ ஒரு நிறுவனத்தினாலோ அல்லது குறை சொல்வதற்காக அல்ல, நாங்கள் சார்ந்த பிரதேசத்தினாலோ நடத்தப்படவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. அப்படியாக இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கள் என்றால், நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் குறிப்பாக அதாவது லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக இருக்கிறார். அவர் முக்கியமாக நினைக்கிறேன் மைக்ரோபயாலஜி துறையிலே ஒரு விரிவுரையாக இருக்கிற ஒரு நபர்.
அவருடன் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை சந்திக்க கிடைக்க போது நான் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வாரது இல்லையா, உங்களோட ஊருக்கு வாரது இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார். அதாவது எங்களோட ஊரில் அவர் சொன்னார், அவரோட பேச்சு வழக்கை சொன்னார், நாங்கள்லாம் முற்றத்து மல்லிகைகள், எங்களோட ஊரை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாம் முற்றத்து மல்லிகைகள், நாங்கள் ஒரு நாளும் வாசனை கொடுப்பது கிடையாது, எங்களுடைய வாசனைகளை யாரும் அதை நுகர வேண்டும் என்று சொல்லி யாரும் நினைப்பதும் கிடையாது. நான் மணக்காத ஒரு இடத்துக்கு நான் எதற்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி இலங்கையில் இருக்கிற நிறைய பிரதேசங்களிலே அந்த பிரதேசத்திலிருந்து வெளியே வந்து சர்வதேச நாடுகளிலே, பல நாடுகளிலே, பல பல்கலைக்கழகங்களிலே, பல இடங்களிலே, நல்ல இடங்களிலே வேலை செய்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான சரியான அங்கீகாரம் அந்த பிரதேசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். அண்மையிலே நான் ஒரு ஃபேஸ்புக்லேயே வந்து ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது ஒரு குறிப்பிட்ட திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே, நான் ஊரை சொல்வதற்கு விரும்பவில்லை, ஒரு பிரதேசத்திலே வந்து ஒருத்தர் கலாநிதி பட்டம் முடித்திருக்கிறார். அந்த ஊரில் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவரை ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ட்ரக் வண்டியில் ஏற்றி அவரை அப்படியே ஊர்வலம் கொண்டு போகிறார். எல்லோருமே மாலை அணிவிக்கிறார்கள், பொன்னாடை போத்துகிறார்கள். அந்த ஊரிலே முதலாவது கலாநிதி அவர். அந்த ஊர் முழுக்க அவருடைய பெற்றோர்களும் அப்படி அந்த வீடியோவை பார்க்கின்ற போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் அந்த மாதிரி நிறைய படித்தவர்களை, அச்சீவ் பண்ணுகிறவர்களை பாராட்டுகின்ற பிரதேசங்கள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதை கண்டுகொள்ளாத பிரதேசங்களும் இருக்கிறது. அப்படியானவரிடம் நாங்கள் எப்படி சேவையை எதிர்பார்க்க முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. நிச்சயமாக பாராட்டப்படுகின்ற பொழுது அந்த மனிதனிடம் இருக்கின்ற பெஸ்ட்டை அந்த மனிதன் உங்களுக்காக கொடுப்பான் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனைத்தான் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கூட செய்து காட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபர்களிடம் இருக்கிற தனித்துவத்தை கண்டுகொண்டு அவர்களுக்குரிய பொறுப்பான வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் சரியான திட்டமிடல்களோடு நிறைய விஷயங்கள் நடந்து இருக்கிறது. இந்த முன்னுதாரணத்தை சரியாக புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வீட்டிற்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முன்னுதாரணங்களை ஏற்படுத்தி அவர்களையும் வாழ்க்கையிலே வெல்ல வைக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வரலாம் என்கிற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். குறிப்பாக இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெடுடைய அண்மையில் நடந்த BMICHல் நடந்த இந்த அவார்டிங் செரமனி சம்பந்தமாகவும், அவருடைய நோக்கம் சம்பந்தமாகவும், அதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைந்தார்கள் என்பது குறித்தும், அதே போல் அந்த அவார்டிங் எந்த வகையான கேட்டகரிஸிலே வழங்கப்பட்டது என்பது குறித்த தெளிவான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் இந்த குறிப்பிட்ட அவார்டிங் செரமனியை எப்படி பார்த்தார்கள், அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அதாவது நாங்கள் அந்த நிகழ்வுக்காக அழைத்திருந்தவர்கள் அவர்கள் வந்து எப்படி இதை குறித்து அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை பற்றிய சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் கடைசி பகுதியாக, குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த நிகழ்வை பார்க்கிறவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், புலக்காட்சி என்பது வித்தியாசமானதாக இருக்கும். எப்போதுமே மனிதர்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். சில மனிதர்களை நாங்கள் சொல்வோம் மேச்சர்ஸ் என்று சொல்வோம், உளவியல் ரீதியாக. மேச்சர்ஸ் என்று சொல்கிறவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கிற நல்ல விஷயத்தை பார்க்கிறவர்கள், பாசிட்டிவ் திங்கர்ஸ் என்று சொல்வார்கள். நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற பாசிட்டிவை தான் பார்ப்பார்கள். மேச்சர்ஸ் என்று சொல்வார்கள். ஒன்றித்து போக நினைக்கிறவர்கள் என்று சொல்வோம் நாங்கள். இரண்டாவது ஒரு வகை இருப்பார்கள், அவர்களை நாங்கள் ஸ்லைட்லி மிஸ் மேச்சர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அவர்களிடம் சில விமர்சனங்களும் இருக்கும், அதே போல் சில உடன்பாடுகளுக்கும் அவர்கள் வருவார்கள். அவர்களை புரிந்து கொள்ள வைப்பது ஈஸி. அவர்களுக்கு நாங்கள் சில தெளிவுகளை கொடுத்தால் அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வார்கள். இது 2வது வகையினர். 3வது வகையினரை நாங்கள் சொல்லலாம் மிஸ் மேச்சர்ஸ் என்று சொல்வார்கள். எப்போதுமே குறை காணுகிறவர்கள். அதுக்கு நாங்கள் இன்னொரு ஒரு அதாவது வெளிப்படையான அல்லது சில நேரம் ஒரு தரமில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது என்று சொன்னால் பிக் மென்டாலிட்டி என்று சொல்வார்கள், பன்றிக் குணம் என்று சொல்வார்கள். அவருடைய மைண்ட் செட் எப்படின்னு சொன்னால் எப்போதுமே குறையை தேடுவது மாத்திரம்தான். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் என்ன குறை இருக்கிறது, 90% நடந்த நல்ல விஷயங்களை ஒரு புறம் வைத்துவிட்டு 10% இருக்கிற குறைபாடுகளை மாத்திரமே எப்போதுமே பேசி அதை வந்து பூதாகரப்படுத்தி சமூகத்துக்கு மத்தியிலே அம்பலப்படுத்தி அந்த குறிப்பிட்ட நிகழ்வு குறித்த நெகட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்குகிறவர்கள் இது 3வது நபர்கள். இது சமூகத்திலே அதாவது உலகத்திலே மக்கள் இது பொதுவாக பார்த்தால் 10% இப்படியானவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் உண்மை சொல்லுகிறது. அப்போது இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்வை பார்த்த ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையிலும் சில வகையான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்குரிய
பதில்களாக இந்த கடைசி பகுதியை நாங்கள் அமைத்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறோம். குறிப்பாக இந்த கேள்விகளை நான் இந்த 4 டிரெக்டர்ஸ் மாரிடமே கேட்கிறோம். அவர்கள் அதுக்குரிய பதில்களை வழங்க காத்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலாவது இது சம்பந்தமாக இந்த நிகழ்வுக்கு பிறகு வந்த முதலாவது ஒரு கேள்விதான் என்னென்னு சொன்னால், அது ஒரு விமர்சனம் என்றே வைத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட அவார்டிங்கை வழங்குவதற்கு இதை ஒரு அரசாங்கத்தினால் வழங்கி இருக்க முடியும் தானே, அல்லது ஒரு நாங்கள் சொல்லும் ஒரு செமி கவர்மெண்ட் ஒரு பொடியினாலே வழங்கியிருக்க முடியும் தானே, ஏன் ஒரு பிரைவேட் லிமிடெட் என்கிற கட்டத்திலிருந்து இதை வழங்க வேண்டும், அப்படி வழங்குவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். நல்ல இப்படியான ஒரு செஷன் அமைஞ்சது முதல்ல நாங்கள் இதுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். என்னென்னு கேட்டால், ஏற்கனவே நான் சொன்னபாடு அனுபவ ரீதியாக பார்க்கும்போது சில விடயங்களை நாங்கள் முன்னோக்கி சொல்கிற நேரத்தில் ஸ்மார்ட் டிசிஷன் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்களாம், நல்ல தீர்மானங்கள் எப்படி எடுக்கிறேன்னு வந்து பதில் சொன்னாங்களாம், நல்ல அனுபவம் இருக்கணும்னு சொன்னாங்களாம். வந்து நல்ல அனுபவங்கள் எப்படி பெற்றுக்கொள்றேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு கிடைக்கப்பட்ட பதில் என்னென்னு கேட்டால் வந்து சில பிழையான சிறு சிறு தீர்மானங்கள் எடுத்துருக்கு. அந்த அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் நாங்கள் எங்களோட விஷன் மிஷன் ஒப்ஜெக்டிவ்ஸை நோக்கி செல்லும் போது இலங்கை யாப்பு சட்டத்துக்கு கீழே நாங்கள் இயங்குகிற நேரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு டிசிஷனை மேக் பண்ணி துறை சார்ந்தவர்கள டிஸ்கஷன்ஸில் நல்ல எங்களை விட சிறப்பாக சிறந்த முறையில் அனுபவத்தை பெற்றவங்களோட ஆலோசனையில் எங்களோட ஈடுபடக்கூடியவங்களோட புதிய சிந்தனைகள் எடுத்து எல்லாத்துக்கும் மேலாக எங்களோட மாணவர்களோட மனநிலையை புரிந்ததில் எங்களோட சமூகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய பல விடயங்களில் இடத்துக்கிடம் காலத்துக்கு காலம் குவான்டிட்டி, அதாவது பல விடயங்கள் பல பாராட்டுக்கள் நடந்தாலும் அதில் தரம் என்று அமையும்போது ஏற்கனவே எங்களோட பணிப்பாளர்கள் சொன்னது போல் வந்து அந்த குவாலிட்டியை நாங்கள் பார்க்குற நேரம் பல சிக்கல்கள் அல்லது அதில் கஷ்டங்கள் காணப்படுது இருந்துச்சு. அந்த கஷ்டங்களுக்கு மூல காரணங்கள் இன்றைக்கி பாடசாலை அல்லது கல்விக்கூடங்கள் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிபர்கள் ஆசான்கள் அதிகாரிகள பல அனுபவம் பெற்றதில் அவங்களுக்கும் எல்லா அடிப்படையிலும் சிறந்த தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஆளுமைகள் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சுற்றி இருக்கக்கூடிய சில விடயங்களால் அவங்களோட தீர்மானங்களை ஸ்மார்ட்டாக ஒரு தூர சிந்தனையில் எடுக்க இல்லாத நிலையில் தள்ளப்பட்டு அவங்க வந்து சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அல்லது இன்டர்னல் ஃபோர்ஸஸுக்கு உள்வாங்கப்படுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் ஒரு சுதந்திரமான அடிப்படையில் ஆலோசனைகளை பெற்று அழகான முறையில் கலந்துரையாடி சில தீர்மானங்களை எடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு சென்று அதற்கு பின்னால் இதில் வடிவங்களை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குறது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுத்து கொண்டு செல்றதுக்கு பெஸ்ட் இனிஷியேட்டிவை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமாக அமைந்தது எங்களுக்கு ஒரு பதியப்பட்ட அல்லது ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பு தேவை. இதை தான் நாங்கள் இம்பல் அவார்டிங் படி ப்ரைவேட் லிமிடெட் என்று வச்ச காரணம் என்னென்னா யாருடைய அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஒரு வரையறை இல்லாத ஒரு அடிப்படையை நாங்கள் உருவாக்காமல் யாருடைய பிள்ளைகளோட விடயத்தில் நன்கொடைகளை மிக அவதானமாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நன்கொடைகள் மிக அவதானமாக செயற்படுத்த வேண்டும் என்ற பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கு ஆரம்ப கட்டமாக பெற்றோர் நீங்கள் பிஎம்ஐசிஹெச் நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற சார் வந்து ஒரு பிள்ளைக்கும் ஒரு பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கும் 2 பேருக்குரிய கட்டணங்கள் இந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்குரிய மெடல் அவங்களுக்குரிய ட்ராஃபி அவங்களுக்குரிய ஷீல்ட் சகலதும் உட்பட அவங்களுக்குரிய செலவாக நாங்கள் பெற்றுக்கொண்ட கட்டணம் ரூபா 3500 இது பிஎம்ஐசிஹெச்சை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய கட்டணமே இல்லை. அந்த இடத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது கூட எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் சார் நாங்கள் இந்த ப்ரைவேட் லிமிடெட் என்று பதியப்பட்டு செய்கிறதுக்கான காரணம் எங்களோட பிள்ளைகளோட நலவ நாடி போகிற இந்த பயணத்தில் திட்டமிடல்களை தெளிவாக செய்து தீர்மானங்களை அழகாக எடுத்து ஆலோசனைகளை அழகாக பெற்று துறை சார்ந்தவர்களை எல்லா பெற்றோர்களோட ஃபீட்பேக்கை பெற்றுக்கொண்டு அபிப்பிராயங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல கருத்துக்களையும் கருத்தில் எடுத்து தொடர்ந்து இந்த பயணத்தில் பிள்ளைகளுக்கு அர்ப்பணிப்போட சேவையை வழங்குறதுக்கு எங்களோட இம்பல் அவார்டிங் பாடின்ற அந்த இமேஜை அந்த கம்பெனியோட பிராண்டிங்
நீங்கள் செய்கிறதால பிள்ளைகளுக்கு அது ஒரு பெருமதியான ஒரு எவார்டாக மாறணும் என்ற சிந்தனையில் ஈடுபடக்கூடிய ஸ்டாஃப் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இவெண்ட்டுக்கு மட்டும் சுமார் ஒரு 14-15 ஸ்டாஃப் அல்லது ஒரு 18 ஸ்டாஃப் ஈடுபட்டோம். அவங்களுக்குரிய ஊதியங்களை அழகான முறையில் கொடுத்து ஈடுபடக்கூடிய கம்பெனியோட வளர்ச்சிக்கும் அவங்களோட ஈடுபடக்கூடிய முதல் ROI ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட 20 அல்லது 30% இடப்பட்ட ஒரு லாபத்தை பெற்றுக்கொண்டு இந்த கம்பெனியோட இமேஜை நோக்கி சென்று இது தரமான முறையில் எதிர்காலத்தை நோக்கின பயணத்தில் வெற்றி உச்சத்தை தொடரணும் என்ற சிந்தனையில் தான் நாங்கள் இந்த அடிப்படையில் எங்களுக்கு எந்த தடைகளும் ஏற்படக்கூடாதுன்னு இலங்கையில் ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். இதுதான் உண்மையிலே முக்கிய காரணம். என்று கேட்டால் எங்களோட தீர்மானங்கள் சுதந்திரமாக பிள்ளைகள நலவுகளை நாடி எடுக்கப்பட வேண்டும் என்ற பெரிய ஒரு சிந்தனை கலந்துரையாடப்பட்டது. ஓகே, அதிலும் குறிப்பாக ரெண்டாவது இன்னும் சில விமர்சனங்கள், இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது. இப்போ ரிஸ்கான் சார் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிற நேரம் சொன்னார்கள் என்றால், இந்த எந்த இடத்திலே வைத்து ஒருவர் பாராட்டப்படுகிறார் என்பது குறித்து ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இப்போ என்ன விமர்சனமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் BMICH என்கிற ஒரு இடத்தை பதிவு செய்து அந்த இடத்துக்கு பிரதம அதிதிகளை நீங்கள் அழைத்து அப்படி ஒரு அவார்டிங்கை கொடுப்பதன் மூலமாக அது அந்த மாணவர்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுமா, அல்லது அதன் மூலமாக என்ன பிரயோசனத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் சொன்ன அந்த விளக்கத்தில் அதுக்குரிய பதில் இருந்தாலும் கூட அது விமர்சனமாக வந்திருப்பதன் காரணமாக அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வது பொருத்தமானது என்று. ஒரு அழகான ஒரு கேள்விதான். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏன் நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பது. ஒரு மாணவனது மனோநிலையை பொறுத்த மட்டில் அதை யாராலும் மட்டிட முடியாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவிப்பும் பாராட்டும் அந்த பரிசளிப்பும் கொடுக்கப்பட வேண்டிய இடங்களை பொறுத்து வேறுபடுவதை நமக்கு அவதானிக்கலாம். இன்று இருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் ஒரு விதத்தில் சொல்வதென்றால், நாங்கள் சொல்லுவோம் நாளைய தலைவர்கள் இன்றைய சிறார்கள் என்று கூறுவார்கள். அப்ப இன்றைய சிறார்களை நாங்கள் எவ்வாறு ஊக்கமளிக்கப்பட வேண்டும், அவர்களை தட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கான கௌரவிப்பை ஒழுங்காக கொடுக்கப்படுகின்ற நேரம், அதுவும் பொருத்தமான இடத்தில் கொடுக்கின்ற நேரம், அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்தில் அதிகமான மாணவர்கள் சோசியல் மீடியாவோடு முடங்கியிருக்கின்றார்கள். இன்று விளையாட்டுக்காக மைதானங்களை பயன்படுத்தாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அதிகமான மைதானங்கள் இன்று விவசாய நிலங்களாக அல்லது காடுகளாக இவ்வாறு வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு பக்கம். வாசிப்போடோ அல்லது அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அல்லது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கான செயற்பாடுகள் நடக்கின்றதா என்று பார்த்தென்றால் அதுவும் நடைபெறுவதில்லை. பாடசாலை மட்டங்களில் கல்விக்கான ஏற்பாடுகள் முன்னேற்றங்களை நோக்கி ஆசிரியர்களும் அதிபர்களும் பெற்றோர்களும் அங்கிருக்கக்கூடிய ஏனி அமைப்புகளும் பல்வேறு முயற்சிகள் எடுத்த போதிலும் அதனை நோக்கி மாணவர்கள் நகர்கின்றார்களா என்று பார்க்கின்ற நேரம் அதுவும் மாணவர்களுக்கு சில நேரம் சில மாணவர்கள் பின்தங்கி நிலையில் காணப்படுகின்றார்கள். ஏன் இவ்வாறு நடக்கின்றது, ஏன் இவ்வாறு இவர்கள் முன்னோக்கி போவதில்லை என்றால், எமது மார்க்கம் கூறுவது போல் அவர்களுக்கு அந்தந்த கட்டங்களில் ஊக்கமளித்து பரிசில்களை வழங்கி அவர்களை மோட்டிவேட் பண்ணி தட்டி கொடுத்து அவர்களை நாங்கள் தூக்கிவிட முடியும் என்றால், அது பாடசாலை மட்டமாக இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், ஊர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட அந்த வலயத்தோடு தொடரப்பட்டவர்களா இருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு மட்டத்திலும் அவர்களுக்கு அந்த ஊந்து சக்திகளாக அவர்களுக்கு பேக்போனாக இருக்க முடியும் என்றால், அவர்களது முயற்சி மேலோங்கி சமூகத்துக்கும் நாட்டுக்கும் ஏன் குறிப்பிட்ட அந்த கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு சேவைகளை ஆற்றக்கூடியவர்களாக மாறுவார்கள். இன்று பார்க்கலாம் ட்ரக்ஸ் கிரெடிட் பண்ண பல மாணவர்களை பார்க்கலாம். இன்று நாங்கள் பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டால் அதிகமாக நாங்கள் காண்கின்றது ஒன்றோ, அவர்கள் ட்ரக்ஸ் கிரெடிட் பட்டு இத்தனை மாணவர்கள் சிறைச்சாலை இருக்கின்றார்கள், இந்த பிரதேசத்தில் இத்தனை மாணவர்கள் இப்படியான மோசடிகளை செய்கின்றார்கள், இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளைத்தான் நாங்கள் இன்று பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் பின்புலம் என்ன, ஏன் இவ்வாறு செல்கின்றார்கள், இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற நேரம் அவர்கள் பாடசாலை மட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்கின்ற நேரம் பின்தள்ளப்பட்டார்கள் அல்லது சமூகத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அதனை சரியாக இனங்கண்டு தட்டி கொடுத்து கௌரவித்து பரிசளித்து அவர்களுக்கு மதிப்பளிக்கின்ற நேரம்
அவர்களின் வினைத்திறனை குறிப்பிட்ட அந்த கிராமம் அல்லது நகரம் அல்லது பிரதேசம் அந்த சூழலும் அவர்களோடு தொடர்பு பட்ட விடயங்களை அனுபவிக்க முடியும். எதிர்காலத்தில் அவர்கள் மூலமாக வருகின்ற அந்த சமூகத்துக்கான பிரயோஜனம் தேசிய மட்டத்திலும் செலுத்துவங்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அதனை பிரதானமாக கருத்தில் கொண்டுதான் எமது இந்த டிரெக்டர்ஸ் அனைவரும் பல கலந்துரையாடல்களோடு பல சிந்தனைகளை வைத்து பல்துறைகளோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இம்பல் அவார்டிங் பொடியின் இன்றைய நிகழ்ச்சியினை நாங்கள் தேசிய மட்டத்தில் இதனை ஜனரங்கப்படுத்தி உலகளாவிய ரீதியிலே மாணவர்களை மேலோங்க செய்வதற்கும் அவர்களது எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் இதனை BMACHலே மிக வெற்றிகரமாக நடாத்தினோம். நன்றிகள். அதிலும் குறிப்பாக இன்னொரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் குறிப்பாக பெற்றோர்களை மையப்படுத்தி ரிஸ்கான் சார் ரிஷாத் சார் அதை சொன்னதன் காரணமாக நான் அவரிடமே அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது பெற்றோர்களுடைய காசை வாங்கி பணத்தை வாங்கி அவர்களிடமே திருப்பி நீங்களும் ஒரு லாபத்தை பெற்றுக்கொண்டு அவர்களிடமே அதை திருப்பி கொடுத்து விட்டீர்கள் என்ற ஒரு கருத்து போக்கிலே ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு டிரெக்டர் என்ற வகையிலும் அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் உங்களுடைய 3 குழந்தைகளும் புலமை பரிசில் பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு பெற்றோராகவும் அந்த இடத்தில் நீங்கள் டுவல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறீர்கள் என்ற வகையிலும் ஒரு பெற்றோராக இருந்து இதை நீங்கள் எப்படி இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி இதற்கு என்ன பதில் சொல்ல நினைக்கிறீர்கள்? லுக்மாக்கி சார், நல்ல கேள்விதான். என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வையில் தான் அது எனக்கு ஒரு முடிவாக வருது. உதாரணம் சொன்னாக்க குருடர்கள்லாம் போய் அந்த யானையை பார்த்த கதை அவங்களுக்கு ஞாபகம். அது மாதிரி தான் அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் வரும். நாங்கள் இன்னும் லாமாலும் பின்னியாத் என்ற அந்த எங்களோட அடிப்படையில் அதை பார்க்குற முறையில் தான் விட வரும். இப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் காசு எடுத்துக்கொண்டு எங்களை அவாய்ட் பண்ண வச்சுங்க போட்டு. இன்றைக்கி நாங்கள் அந்த டாஸ்க்கை காசு எடுத்துக்கொண்டு தான் பண்ண வேண்டிய கட்டம் ஒன்று இருக்கு. என்ன சொன்னால் ஒரு முயற்சிக்கு பின்னால் ஒரு வெற்றி கட்டாயம் வரும். அந்த வெற்றியை நாங்கள் சரியாக அடையிறதுக்கு அந்த வெற்றிக்கு முன்னால் பல முயற்சி செய்யணும். அந்த முயற்சிக்கு உரிய பல கொஸ்டுகள் இருக்குது. ஆகவே எந்த அடிப்படையிலையும் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்யும் பொழுதும் 100க்கு 100% இலவசமாக ஒரு நிகழ்ச்சியை ஒரு செயற்பாடு செய்ய முடியாது. எனவே அதுக்கு ஒரு கொஸ்ட் ஒன்று இருக்குது. எங்களை டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட். ஸோ எங்களுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட செலவு இருக்குது, அதுக்குரிய லாபம் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஏதோ ஒரு கட்டணம் அளவெடுத்தான் வேண்டும். எங்களோட சமூகத்தை பொறுத்த வரையில் அல்லது இலங்கை மக்களை பொறுத்த வரையில் 100% இலவசமாக கொடுக்கும் பொழுதும் அதில் பெருமதி கட்டாயம் குறைவு தான். என்னை பொறுத்த வரையில் நீ சொன்ன மாதிரி என் 3 குழந்தைகளும் பாஸ் பண்ணப்பட்ட சந்தர்ப்பங்களில் எங்களோட பல மட்டங்களில் இந்த மாதிரி சில அவார்ட் நடந்துச்சுது. அதுக்கு நான் அவசியமான பண வடிவான உதவிகளை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணினால்தான் அந்த புரோகிரத்தை அழகாக செய்யலாம். ஆகவே அந்த அடிப்படையில் இது பணம் வாங்கப்பட்டு செய்யப்பட்டது உண்மைதான் என்றாலும் இது அந்த வழங்கப்பட்ட பணத்தை விட அந்த பெருமதியை விட பல மடங்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு குழந்தையில பின்னூட்டலின் விளைவு எந்த அளவு உச்சத்தை தொடும்ன்றது யாருக்கும் இந்த கால்குலேட் பண்ண முடியாது. எனவே இந்த நிகழ்ச்சி மிகவும் பின்னூட்டல் அடிப்படையில் மிகவும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாகவும் வெற்றிகரமான நிகழ்ச்சியாகவும் அமையும் என்று சந்தேகம் இல்லை. இல்லை, ஒரு அனுமதியோட சில விடயங்களை முன்வைக்கிறேன். எங்களோட சமூகத்தை பொறுத்த மட்டும் இதில் பல இடங்களில் நடைபெறுகிற இந்த பாராட்டு விழாக்கள் இலவசமாக நடைபெறுவதில்லை. மறைமுகமான அடிப்படையில் நிதி வழங்கல்கள் நடைபெறுகின்றது. நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் வெரி டிரான்ஸ்பெரண்ட். பிள்ளைகளிடமிருந்து அவங்களுக்கு அதாவது கூட்டிணைந்து பலதரப்பட்ட பிரதேசங்களிலிருந்து தேசிய மட்டத்தில் பிள்ளைகளை இனங்கண்டு கொண்டு வரப்பட்டு ஒரு இடம் BMICH என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு சுற்றுலாக்கள் மூலமாக பேத்து பார்க்கக்கூடிய இடம். சிம்பிளாக சொல்ல போனார்
அப்படி ஒரு மனிதனில் ஒரு ஆசை, ஒரு நிலை இருக்குது. அந்த ஆசைக்கு அந்த இடத்துல போய்த்து பெற்றுக்கொள்கிற நேரத்தில் அது டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த விழா நடக்குதோ அதில் யார் பங்கேற்றாங்களோ, அது மாணவர்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது வேறு நபர்களாக இருக்கலாம், அவங்களோட பங்களிப்புல செலவினங்களுக்கான அந்த கட்டணத்தை பெற்று அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாடல். எங்களோட சமூகத்துக்கு இந்த நிதியை டிரான்ஸ்பரண்ட்டாக செய்ய வேண்டிய நேரத்தில் இதே வளர்ச்சி அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இப்படி செய்யாட்டித்தான் சிக்கல். செரிட்டி கூட என்ன நடக்கும்னா, அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் 29% அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எடுக்கப்பட்டு தான் செரிட்டி முறையாக ரன் பண்ணப்படும். மார்க் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் நாங்கள் கொடுக்கக்கூடிய சில தர்மங்கள் கூட அல்லது சக்காத்துடைய அமைப்பில் கூட ஆமிலீன்கிற ஒரு பகுதி வைக்கப்பட்டிருக்குது. இது எங்களுக்கு எங்களோட சமூகத்தில் இது முறையான அடிப்படையில் நடைபெறுகிறது முதல் கட்டமாக இருக்குமோன்றது ஒரு பணிப்பாளர் இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த மக்களுக்கு இந்த நிலை, நாங்கள் எதையும் ஒழிக்கல, மறைக்கல, ஒரு பிள்ளைட்டு இவ்வளோ எடுக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனம், எங்களோட வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தில் லாபங்கள் வரையறுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு மேலதிகமாக நாங்கள் எடுக்க போகிறதில்ல, எங்களுக்குரிய செலவினங்கள் அதில் பங்கேற்பவர்களூடாக எடுப்போம் என்ற செய்தியை முறையாக சொல்லி நேரடியாக தெளிவாக கட்டணங்களை பெற்று பகிரங்கப்படுத்தி இந்த நிகழ்வை செஞ்சு அதுக்கு வருடத்துக்குரிய ஒடிட்டை நாங்கள் அந்த நிறுவனத்துக்கு வழங்குறதுக்கு இருக்கிறோம். எனவே என்னை பொறுத்த மட்டும் பலதரப்பட்ட இடங்களில் நடைபெறும் இந்த பாராட்டுக்கள் அநேகமானது மறைமுகமான முறையில் நிதி வழங்கப்படுது. எதிர்காலத்தில் என் அன்பான வேண்டுகோள், எல்லாரும் இப்படி ஒரு சரியான ஒரு அமைப்புக்கு கீழே நாங்கள் தேசிய மட்டத்தில் எங்களோட சமூகத்தில் ஒன்றிணைந்து நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு இந்த அடிப்படையில் இப்போ ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ கட்டணம்ன்றத பிள்ளைகளின் ஊடாக நன்கொடைகளாக வழங்கினால் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும் உண்டு. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறதை விட ஒரு தீர்மானமாக வழங்கியலும் என்று மிக அன்பாக வைக்கிறேன். இன்னும் பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களுக்குரிய பதில்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த விமர்சனங்களை பற்றி நாங்கள் ரொம்ப அலசி ஆராய தேவையில்லை. குறிப்பாக ஒரு நிகழ்வுக்கு பின்னால் வருகின்ற விமர்சனத்தை பொறுத்தவரையிலே 60% அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவர்கள் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நல்லதாக இருந்தது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவார்கள். அதான் ட்ரைனிங் கான்செப்ட். ட்ரைனிங் கான்செப்ட்லேயே ஒரு ட்ரைனிங்க்கு போனால் 60% பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் மற்ற 40%மானவர்களுடைய விமர்சனங்களோ குறைகளோ நாங்கள் அதை பெரிதுபடுத்துவது கிடையாது. அவை முயன்ற வரைக்கும் சார் சொன்னது போல டிரான்ஸ்பரன்சியாக இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. ஆனாலும் விமர்சிப்பவர்கள் நான் சொன்னது போல மூன்று சாரார் இருக்கிறார்கள், மூன்றாவது சாரார் இந்த விஷயத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லியாக வேண்டும். என்றால் அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இறைவனை தவிர இந்த மாதிரி குறை சொல்லுகிறவர்களும் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இன்னும் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக செய்து கொண்டு போவதற்கு அதுவும் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுவார், உங்களை விமர்சிப்பவர்களை நீங்கள் நன்றியோடு நினைவு கூறுங்கள் என்று சொல்லுவார். ரைட். ஆகவே அந்த அடிப்படையில் அடுத்த நிகழ்ச்சி கண்டியிலே நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகத்தையும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் இலேசாக இருக்கும். மிக பொருத்தமானது. குறுகிய நேரத்தில் நாங்கள் உண்மையிலே எங்களோட கம்பெனியோட ப்ரைவேட் லிமிடெட் அடிப்படையில் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டின் அடிப்படையில் எங்களோட டிஸ்கஷன்ஸில் போது நாங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணின ஒரு விடயம் தான் BMICHல மாத்திரம் வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். ஆனாலும் ஒரு கட்டத்தில் நாங்கள் மார்க்கெட்டிங் செய்யப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு வார்த்தையை எழுதிட்டோம், கெண்டியிலும் கலம்பலில் நடைபெறும் என்ற அந்த வாக்குறுதிக்காக வேண்டி இந்த BMICHல கலந்து கொள்ள முடியாத பல மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் எங்களுக்கு எழுத்து மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கொழும்புக்கு வாரத்தில் எங்களுக்கு சில தர்ம சங்கடங்கள் கஷ்டங்கள் காணப்பட்டதால் கண்டியில் நீங்கள் வைக்கிறதால தான் நாங்கள் 15 சிந்தனையை முன்வச்சதால் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கமைய அந்த கண்டி மாவட்டத்தில் அல்லது வெளி மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இப்படியான நிகழ்வுக்கு பின்னால் அவங்களுக்கு சரியான ஒரு ஆசைக்கு இந்த அடிப்படையில் செய்யணும்ண்டு அதே தரத்தை மெயின்டைன் பண்ணி செய்யணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் பல தடவை பல இடங்களுக்கு சென்று செய்யப்பட்ட இடத்திட பெயர் எங்களுக்கு வரலாற்று மிக்கதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் கெண்டி குயின்ஸ் ஹோட்டலில் நாங்கள் அடுத்த நிகழ்வை எதிர்வரும் 28 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறோம்.
அதுக்குரிய முழு விவரங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு கடிதம், அதே போன்று அதுக்கு தேவையான அடுத்த ஆவணங்கள் உட்படுத்தப்பட்ட ஒரு மெசேஜ். அந்த மெசேஜுடன் நாங்கள் கூகுள் ஃபார்ம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறோம். அவங்க அதுக்குரிய கட்டணங்களை செலுத்தி அவங்களுக்குரிய ஆசனங்களை உறுதிப்படுத்திக்கலையிலும் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால். ஏற்கனவே அந்த நிகழ்ச்சிக்கு பலர் ஆல்ரெடி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டணங்களை செலுத்தி பதிவு செஞ்சிட்டாங்க. இது உண்மையிலே எஸ்பெஷலி கண்டியை அண்மித்துள்ள சுற்றியுள்ள மாணவிகளுக்கு மிக பெருமதி வாய்ந்தது. எதிர்வரும் காலங்களில் இந்த முறை மாத்திரம் கொடுக்கப்பட்ட வாக்குக்காக வேண்டி நாங்கள் கண்டியில் செய்கிறோம். எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் அது ஸ்காலர்ஷிப் ஆக இருக்கலாம், அல்லது ஓலெவலாக இருக்கலாம், ஏலெவலாக இருக்கலாம், கொழும்பு BMICHல் மாத்திரம் நடைபெறும் என்றதை நாங்கள் அன்போடு அறியத்தரோம். எனவே அன்பான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், கண்டியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி எதிர்வரும் 28 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை உங்களுக்கு மிக அன்பாக அறியத்தருகிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சி, இந்த குறிப்பாக நாங்கள் பேசின எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக கடைசியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல விரும்பினால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்னை பொறுத்த மட்டும் பெற்றோருக்கான நான் என் ஆசானாவும் நான் பல ட்ரைனிங் செட்டம் எடுத்திருக்கிறேன். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு பிள்ளையிட முதலாவது வடிவம் அறிவுல கல்விட வடிவம் அன்பு. எந்த பிள்ளைக்கு தாய் தந்தையிட அன்பு சீராக கிடைக்கப்பெற்று அந்த பிள்ளை அன்பினூடாக குடும்ப உறவினர்கள் அதே போல் அயல் வீட்டாளர்களோட அந்த நெருங்கி பழகி கிடைக்கப்படுற அந்த அனுபவத்தில் அந்த கிடைக்கப்படுற சமூக அறிவு, அதே போல் அவங்களோட ஆற்றலுக்கும் திறமைக்கும் அழகான நீதியான முறையில் சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு முன்பள்ளிக்கூடங்களுக்கு பெய்த்து அவங்க சுதந்திரமான ஒரு வரையறுக்களுக்கு வாழணும் என்ற சிந்தனையில் போகிற நேரத்தில் அடுத்த கட்டத்தில் முன்பள்ளிக்கூடத்துக்கு பின்னால் ஆரம்ப கல்வி, நான் ஏற்கனவே சொன்ன போல் அவங்களோட கல்விக்கும் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் எல்லா இடத்துல நாங்கள் ஒரே ஒரு விடயம், ஆசான்களை மதிப்போம். பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்து அந்த தூரத்தில் செல்கிற நேரம் இந்த கிரேட் 5 நிலை 3 இலங்கை கல்வி திட்டத்துக்கு கீழே இது பெரிய ஒரு டாபிக் எங்களுக்கு தெரியும். இலங்கை கல்வி திட்டம் 3H, ஹேண்ட், ஹெட், ஹார்ட். ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில், நாலேஜ் ஆன் ஹெட், அட்டிடியூட்ஸ் ஆன் ஹார்ட். இந்த மூன்றையும் கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் அனைவரும் எதிர்பார்க்கப்படுற விடயம் ஒன்று தான் மகிழ்ச்சி, கொண்டாட்டம். பிள்ளைகள் ஏதாவது ஒரு விடயத்தில் தொடர்ச்சியான முயற்சி, ஒரு கூற்று சொல்லுவாங்க, ஒரு விடயத்தில் வெற்றி காண்பது மூளையின் செயற்திறன் 5%, அதே நேரத்தில் தொடர்ச்சியாக செய்யப்படுற விடயத்துக்கு 95% தான் அந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம். அவை எல்லா பிள்ளைகளுக்கும் தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகள் தரம் 5 புலமை பரிசிலாக இருக்கலாம், ஓலெவலாக இருக்கலாம், ஏலெவலாக இருக்கலாம், இவங்க தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க. இவங்களோட சிறு சிறு முயற்சிகளை இவங்களை நாங்கள் பாராட்டுற விதத்தில் தான் அந்த மகிழ்ச்சியோட அளவு விரிவடையுது உள்ளத்தில். இவங்களை நாங்கள் நல்ல ஒரு சிறந்த இடத்துக்கு, இதை விட சிறப்பான இடம் இருந்தால் அப்படியான இடங்களுக்கு நாங்கள் கொண்டு போய்த்து இவங்களை பாராட்டி தட்டி கொடுத்து இவங்களை என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நடைபெறணும்னு உள்ளத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடையும் இந்த விடயங்களை பாராட்டுறது ஒரு மாபெரும் விருது விழாவாக தான் நாங்கள் உண்மையில செஞ்சோம். இந்த பிள்ளைகளுக்கு அந்த மகிழ்ச்சியோட விளைவாக அவங்க எல்லார்ட்டையும் போய் எங்களோட சமூகத்தில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் சரி பேசு பொருள்னு ஒன்று இருக்குது. உண்மையாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது நல்ல விடயங்களும் பேசப்பட்டது, நிறைகளும் பேசப்பட்டது. எங்களுக்கு ஒருத்தர் ஒரு ஃபீட்பேக் தந்திருந்தார், சார் நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு வரம் தந்துட்டேங்கன்னு அறிவிச்சிருந்தார் ஒரு பெற்றோர். என்கிட்ட அவங்க அவ்வளோ ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆகவே பேசு பொருளாக எப்படி மாறிச்சுன்னா, முதலாவது இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில எங்களோட ஒவ்வொரு முதலாவது எங்களோட நிகழ்ச்சிக்கு முதல் கட்டணத்தை செலுத்தி இணைந்த பெற்றோருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்க. எங்களை நம்பி நாங்கள் 100%. அந்த ஒன்று தான் 2 ஆயிடுச்சு, 2 4 ஆயிடுச்சு. இரண்டாவது விடயம், இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நல்ல புரிந்த விடயங்களை மிச்சப்பேற்ற பகிர்ந்து கண்டி நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே பல பேர் உள்வாங்குவதற்கு காரணமாகினவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதை தவிர இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக நின்ற மீடியா தொடக்கம் இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கிறதும் எங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு தான் சேர்ந்து. அதே போல் இதில் இவங்களோட பங்களிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறாங்க, அதுவும் பெரிய ஒரு கேமரா, இதே போல் நியூஸ் பேப்பர், மீடியாக்கள், அதே போல் எங்களோடு இணைந்து ஈடுபட்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறதோட உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி
மாதிரி அந்த 2வது சாராரும் இந்த நிறைகளையும் குறைகளையும் பார்க்கக்கூடியவங்கள சில பேர்ட இந்த சமூக வலைத்தளங்களால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விமர்சனங்களை நுணுக்கமாக ஆய்வு செய்து அமைதியாக இருந்து பார்த்ததில் சில நல்ல விடயங்களை தந்தீங்க. நாங்கள் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் சார் சொன்ன போல் எப்போவுமே ஒரு சிசிடிவி மாதிரி எங்களை பார்த்து அவதானித்து எங்களோட குறைகளை விமர்சனங்களாக முன்வைப்பவர்களுக்கும் நாங்கள் ஏன்னு கேட்டால் கடலில் எரியும் கல்லை போன்றுன்னு விமர்சனம். நீங்கள் கடலுக்குள்ளுக்கு எவ்வளோ கல் எரிஞ்சாலும் அது உள்ளுக்கு போய்த்துட்டு இருக்கேன், ஆனால் கடலிலிருந்து வெளியே யாரும் காண போகிறல. ஆனால் நாங்கள் அவங்களோட கல்லுகளில் நல்ல கல்லை பொறுக்கி அதுக்குரிய வடிவங்கள் அமைப்போம் என்று உறுதியை தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தர்ப்பத்தை வழங்கி எங்களோட புதிய சிந்தனைகளுக்கு ஊக்குவிப்பாகவும் அதே மாதிரி உறுதுணையாகவும் எல்லா நேரத்திலையும் எங்களோட எங்களோட பணிப்பாளர்களோட குடும்பஸ்தர்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. இறுதியாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் புத்திசாலி காணாத வெற்றியை பொறுமைசாலி காணுவான் என்ற அடிப்படையில் இந்த பொறுமைக்கு எங்களுக்கு ஈடாக ஒவ்வொரு நேரத்திலையும் உதவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிற்பான் என்ற உறுதியிலே நின்றிருக்கிறான் என்ற உறுதியிலே கூறி அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவதற்கு உங்களோட அனுமதியோடு முடிச்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பத்தை எடுக்கிறேன். ரொம்ப நன்றிகள். நான் ஆரம்பத்தில் ஒரு இடத்தில் சொன்னது போல வாழ்பவன் வாழவில்லை, வாழ வைப்பவனே வாழுகிறான் என்று சொல்லுவார்கள். மனிதர்களை சந்தோஷமாக வாழ வைத்தல், அவர்களை கனவு காண வைத்தல், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியத்தை எட்ட வைத்தல், அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய பர்பஸ் நோக்கத்தை அவர்களுக்கு புரிய வைத்தல் என்கிற வேலையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. என்றால் சகோதரர் ஆசிரியர் ரிஸ்கான் அவர்கள் சொன்னது போல மாணவர் சமூகம் இப்போது பார்த்தால் போதைப் பொருள் பாவனையாக இருக்கலாம், அல்லது மோசமான வலைத்தளங்களை பார்வையிடுதலாக இருக்கலாம், அல்லது அதாவது தொடர்ந்தேர்ச்சியான கேம் மாதிரியான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறதாக இருக்கலாம், முறைகேடான தொடர்புகளை உருவாக்கி கொள்வதாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய சமூகத்துக்கு பாதகமான விளைவுகளை அந்த மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய தலைமுறையுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான கனவுகளை வழங்குவதற்காக, மாணவர்களுக்கு கனவுகளை வழங்குவதற்காக, சாதனையினுடைய அந்த டேஸ்ட்டை வழங்குவதற்காக இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெட் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்குரிய மேக்சிமம் அவருடைய பிரயத்தனத்தை அவர்கள் மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்விலே கைகோர்த்து நாங்களும் செயற்படுவதன் மூலமாக எங்களுடைய நாளைய தலைமுறையினரையும் நாங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கனவை காண வைக்கலாம். அதே போல் நாங்களும் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போகின்ற பொழுது ஒரு லெகசியை விட்டு போகின்ற ஒரு நல்ல திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு மறையலாம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வணக்கம்.